நீங்கள் ரொம்ப நெருக்கமாக பழகுற ஒருத்தருக்கு நீங்கள் நேர்மையானவங்க அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது அவங்கள நீங்கள் விட்டு செல்றதுக்கான நேரம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களை தப்பாக நினச்சி விலகி போனவங்க அவங்களா வந்து பேசுகிற வரைக்குமே உங்களோட நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. அன்பு உங்களை அடிமையாக்காமல் இருக்கட்டும், அதே மாதிரி இறக்கம் உங்களை ஏமாளியாக்காமல் இருக்கட்டும். துரோகமானது வலிக்கும், துரோகத்தோட வலியானது உங்களோட உயிரை ரெண்டாக கிழிக்கும். அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காதீங்க. அது உங்களோட நிம்மதியை தான் தொலைக்கும். காலம் அப்படின்றது அதோட கர்மத்தை கச்சிதமாக செய்யும். அதுவரை பார்த்துட்ருங்க, அது போதும். வாழ்க்கையில் யாருக்கிட்டேயுமே விவாதம் செய்யாதீங்க. அதில் நீங்கள் தோத்துட்டா ஒரு நண்பனை இழப்பீங்க, ஜெயிச்சுட்டா ஒரு எதிரியை பெறுவீங்க. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அன்பானவங்களை எப்போதுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு. உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பேசினாலும் ரசிப்பாங்க, பிடிக்கலைன்னா எப்படி பேசினாலும் வெறுப்பாங்க. இதுதான் மனித இயல்பு. வேண்டியது கிடைக்கும் வரைக்குமே தேடி அலைஞ்சிக்கிட்டே இருங்க. அது உங்களோட பக்கத்தில் இருந்தால் அது அதிர்ஷ்டம், தூரத்தில் தெரிஞ்சால் நம்பிக்கை, கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அனுபவம். அவ்வளோதான். நீங்களாக தடுமாறி விழுந்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, தானாகவே எந்திரிச்சிருங்க. கூச்சல் மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அதை கொண்டாட இங்கே எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்பு காற்ற உறவெல்லாம் உறவில்லை, அன்பு காற்ற உறவுக்கு மனதாலும் துரோகமே நினைக்காத உறவு தான் உண்மையான உறவு. மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல அன்பு வைக்கிறது இறந்த மரத்துக்கு தண்ணீர் ஊத்துறதுக்கு சமம். வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருதோ அதுதான் சில வேளையில் அதிக துன்பத்தையும் தரும். ஒரு பிரச்சனை முடிய போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு முத்தின ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அதனால் பிரச்சனை முத்தி வர நேரத்தில் அதை நினச்சி பயப்படாதீங்க. அது ஒரு வழியாக முடிவுக்கு வருத அப்படின்னு தைரியமாக இருங்க. அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் தொலைஞ்சு தான் போயிடுது. யார் இங்கே வாழ்த்தினாலும் தூற்றினாலும் சிரிச்சுட்டே இருங்க. காலம் அவங்களுக்கான ஒரு பதிலை வச்சிருக்கும். உணர முடியாத சந்தோஷத்தை தர்றதும் உணர முடியாத வழிகளை கொடுக்கறதும் நம்ம மனசுக்கு பிடிச்சமான உறவு மட்டும்தான். சகிச்சுக்கிட்டே போகிற வரைக்குமே நம்மளுக்கான மரியாதை கிடைக்காது. சில பேர்கிட்ட பேச வேண்டிய இடத்துல பேசியே ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கான மதிப்பை இழந்துருவோம். சத்தம் போட்டு பேசுகிற எல்லாருமே சத்தம் இல்லாமல் தான் அழுறாங்க. சில உறவுகள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும், சில உறவுகள் மட்டும்தான் வாழ்கிறதுக்கே அர்த்தம் கொடுக்கும். சில துரோகத்துக்கு பின்னாடி தான் புரியுது நம்ம கூட சில பேர் பழகவில்லை, அதுக்கு மாறாக நம்மளை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. வாழ்க்கையில் நம்ம அடைஞ்ச இன்ப துன்பத்தை கூட மறந்துடலாம், ஆனால் நம்ம கூட பழகுனவங்க நம்மளுக்கு கற்றுத்தந்த பாடத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு லைன் உங்களோட மனசை ரொம்ப டச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்களே கூட ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப நெருக்கமாக